பால் செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு உளுந்தை நல்லா இந்த மாதிரி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கொட்டி குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு சால்ட் போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. ஒரு 5 விசில் வர அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பால் நல்லா இந்த மாதிரி காய்ச்சி வச்சுக்கோங்க, பசும்பால். இதுக்கப்புறமா மிக்சியில் மாற்றி நல்லா அரைச்சிக்கோங்க. நல்லா வெந்திருக்கு பாருங்கள் உளுந்து, பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா அரைச்சதை எடுத்து இந்த பால் காய்ச்சி வச்சுருக்கல அதில் கலந்துக்கோங்க. நல்லா கலந்துட்டு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்ருங்க. பால் ஊற்றியும் தண்ணியாகவும் அரைச்சிக்கலாம், இந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம். நல்லா இப்படி நல்லா கரையிறது. உண்மையிலே ரொம்ப நல்ல ஒரு ஹெல்த்தியான பால் தாங்க இது. கண்டிப்பாக இதை பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. வாரத்தில் ஒரு டைம் கொடுத்தா கூட போதும். நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறமா நாட்டு சர்க்கரை போட்டுக்கோங்க. நாட்டு சர்க்கரை தான் நல்லது, வெள்ளை சர்க்கரை போடாதீங்க. நாட்டு சர்க்கரை போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. பால், வேக வச்ச உளுந்து, நாட்டு சர்க்கரை, கொஞ்சோண்டு உப்பு போட்டு வேக வச்சுக்கிட்டோம், அவ்வளோதான். அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு நெய் ஊற்றிக்க வேண்டியதுதான். முந்திரி வேணாலும் தாளிச்சி வேணாலும் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா அப்படியே வேணாலும் ஊற்றிக்கலாம். நெய் வந்து உளுந்து கூட கலந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். உடம்புக்கு சூப்பரான உளுந்து பால் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. சூப்பரான உளுந்து பால் ரெடி ஆயிடுச்சு. செம்ம சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரியே செய்யுங்க, செம்மையாக இருக்குது. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகே, டாடா, பாய்.